காவேரி நியூஸ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை இந்த செய்க தொழில் நிகழ்ச்சியில் இங்கு வேலை கிடைக்கும் தொகுப்பிற்கு வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த தொகுப்பில் சுகா எம்ப்ளாய்மெண்ட் சர்வீசஸின் நிறுவனர் திரு சுகவனம் அவர்கள் நம்மோடு மைக்ரோசாஃப்ட் நிறுவனம், மைக்ரோசாஃப்ட் சார்ந்த வேலை வாய்ப்புகள் குறித்து பேசவிருக்கிறார். வணக்கம். வணக்கம். மென்பொருள்னாலே மைக்ரோசாஃப்ட்டுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. இந்த மைக்ரோசாஃப்டில் இருக்கிற அடிப்படை வேலை வாய்ப்புகள் குறித்து நீங்கள் ஒரு ப்ரிவியூ கொடுங்க. இப்போ மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு மாபெரும் நிறுவனம். இந்த கம்ப்யூட்டர் துறையில் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் துறை, அதே மாதிரி கம்ப்யூட்டர் வளர்ச்சி, இந்த மூணுலேயும் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோடைய பங்கு வந்து மிகப்பெரிய பங்குன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த நிறுவனம் 1975 ஆரம்பிச்சாச்சு. 1975 ஆரம்பித்த நிறுவனம். ஆனால் நமக்கு புகழ்பெற்று தெரிய ஆரம்பித்தது 1990 தான். நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா அந்த விண்டோஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வர ஆரம்பித்த பிறகு தான். அதுக்கு முன்னே 1980 நம்ம இந்தியாவில் பல பேர் கம்ப்யூட்டர் உபயோகப்படுத்தும்போது அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் எப்படின்னா இந்த ஐஐடி அந்த மாதிரி டெக்னாலஜி சென்டர்ஸில் கம்ப்யூட்டர் உபயோகப்படுத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் ஜனரஞ்சகமாக கம்ப்யூட்டர் உபயோகப்படுத்த ஆரம்பித்தது 1990 தான். அப்போ 92-93 பார்த்திங்கன்னா விண்டோஸ் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அது அப்பயே வந்து அமெரிக்காவில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிது. அப்புறம் உலகம் எங்கும் அவங்க மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க 200 கோடி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விற்றதாக சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு வளர்ச்சி அடைந்த நிறுவனம். அதே மாதிரி அந்த மினி கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் இப்போ இருக்கிற லேப்டாப் இது எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து மைக்ரோசாஃப்ட். அது மிகப்பெரிய வளர்ச்சி தான். அது மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் வந்து உலகிலேயே மிகப்பெரிய பணக்காரர் பட்டியலில் ரொம்ப வருஷமா இருக்காரு. அப்போது அதற்கான வேலை வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அவர்களுடைய நோக்கமும் ரொம்ப பெரிய நோக்கம். உலகத்தில் இருக்கிற எல்லா மேஜைகளிலும் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கணும், அந்த கம்ப்யூட்டர் வந்து மைக்ரோசாஃப்ட் மூலமாக இயங்கணும் அப்படின்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு அவர் ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ அந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் மூலமான வேலைகள், அந்த நிறுவனத்திலேயே இருக்கிற வேலை வாய்ப்புகள் குறித்து முதல்ல பேசலாம். அந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் இருக்க வேலை வாய்ப்புகள் இந்தியாவில் எந்த அளவுக்கு இருக்குது? இப்போ அந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்திலேயே வந்து இந்தியாவிலையும் வேலை வாய்ப்பு இருக்குது, வெளிநாடுகளில் அமெரிக்கா போன்ற நாடுகளையும் இருக்குது. எல்லா நாடுகளுமே மைக்ரோசாஃப்ட் இருக்குது. மைக்ரோசாஃப்டுடைய ஒரு மிகச்சிறந்த பயன்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரண மனிதர்களும் உபயோகிக்கக்கூடிய வழியில் கம்ப்யூட்டர் உருவாக்கணும் அப்படிங்கிற பில்கேட்ஸோட கனவு தான் அந்த வேலைவாய்ப்பை வந்து மிகவும் பெருக செஞ்சது. அந்த ஒரு முயற்சியில் தான் அவங்க என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு சாஃப்ட்வேராக கண்டுபிடிச்சு அறிமுகப்படுத்திட்டு வந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த உருவாக்க பணிகள் நிறைய வேலைவாய்ப்பு இருக்குது. உருவாக்க பணினா இப்போ எல்லாரும் யூஸ் பண்ணுற MS ஆஃபீஸ், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் வரைக்கும் வந்தாச்சு. அந்த மாதிரி அந்த வெர்ஷனில் பார்த்திங்கன்னா எல்லாருமே உபயோகப்படுத்துகிறோம். அப்போ நம்ம உபயோகப்படுத்துகிறோம், ஆனால் அதை உற்பத்தி பண்ணுறதுக்கு மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் பணி செய்கிறாங்க. இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் நம்ம ஈஸியாக வந்து ஒரு டாக்குமெண்ட் அடிச்சிடணும். ஆனால் அந்த ஆஃபீஸை வந்து சாஃப்ட்வேர் எழுதி அதை ஒரு டெக்ஸ்ட் எடிட்டராக பில்டு பண்ணுற வேலை தான் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஒர்க்கு. அதில் பார்த்திங்கன்னா எக்ஸல், அதே மாதிரி டேட்டாபேஸில் பார்த்தீங்கன்னா அக்சஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மக்கள் உபயோகிக்கிற அந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரை உருவாக்கும் பணியில் தான் மைக்ரோசாஃப்ட் இருக்குது. இப்போ இது மென்பொருள் நிறுவனங்கள் போல இது உருவாக்கம், இந்த ஆய்வு, அதற்கான பணி எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா இவர்கள் புதுசாக ப்ராடக்ட்ஸ் உருவாக்கிட்டே இருக்காங்க. அதனால அந்த ஆய்வு, அந்த மாதிரி கிரியேட்டிவ் மைண்ட்ஸ் இருக்கிறவங்க வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தை கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கலாம் இல்லையா? இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கேட்டது நல்ல கேள்வி. இப்போ இந்த ஆய்வு ஆராய்ச்சியில் வந்து சூப்பர் கம்ப்யூட்டர்லேயும் மைக்ரோசாஃப்டுடைய பங்களிப்பு இருக்குது. இப்போ அதுக்கு முன்னே IBMலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மைக்ரோசாஃப்ட் வந்த பிறகு ஜனரஞ்சமான சாதாரண உபயோகிப்பாளர்கள், இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழக அரசு 10வது மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கிடுச்சு. அவங்களும் மைக்ரோசாஃப்ட் உபயோகப்படுத்துகிறாங்க. ISRO பண்ணுற மாதிரி இப்போ மிகச்சிறந்த நிறுவனங்கள், சூப்பர் கம்ப்யூட்டர் வச்சு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க நிறுவனங்கள், ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய விண்வெளி ஆராய்ச்சி செய்பவர்களும் மைக்ரோசாஃப்ட் உபயோகப்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து மைக்ரோஸ்கோப் லெவலில் டெலஸ்கோப் லெவல் வரைக்கும் எல்லா விஷயத்துலையும் மைக்ரோசாஃப்டினுடைய ஆதிக்கம் இருக்குது. அது வந்து விலை ரொம்ப குறைந்ததாக இருக்கிறதுனால அதுக்கான மதிப்பு இன்னும் அதிகமாக இருக்குதுன்றது ஒரு பார்வை இருக்கு இல்லையா? இப்போ ஆப்பிள் போன்ற நிறுவனங்கள் வந்து அவர்கள் விலை உயர்ந்து தரம் உயர்ந்து இருந்தாலும் அவர்கள் ஒரு செக்மெண்ட்டை மட்டும்தான் சென்றடைய முடிஞ்சது. அனைத்து மக்களும் பயன்படுத்தக்கூடியது அந்த பில் கேட்ஸோட அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிம்பாங்க, அவருடைய சந்தைப்படுத்தும் அணுகுமுறை. அந்த அணுகுமுறையில் தான் அவர் மாபெரும் வெற்றியாளராக திகழ்ந்தார். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா பில் கேட்ஸ் வந்து ஒரு காலேஜ் ட்ராப் அவுட் தான் சொல்லுவாங்க. அவர் இன்றைக்கும் மிகச்சிறந்த உதாரணமாக சொல்லுவாங்க. ஒரு கல்லூரியிலேருந்து வெளியில் வந்தவர், அவர் அவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சார் அப்படின்னு சொல்லி. ஆனால் அது வந்து அவருடைய கடின உழைப்பு, அவருடைய வாழ்க்கை வரலாறு படித்தா தெரியும். அவர் சின்ன வயசுலேயே அவர் ப்ரோக்ராமிங்கில் அவ்வளோ எக்ஸ்பர்ட்டாக இருந்தார். அந்த எக்ஸ்பர்டைஸ்னால தான் காலேஜே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இரவு நேரங்கள்லாம் கண் விழித்து இந்த மாதிரி கோடிங்லாம் எழுதி அப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உருவாக்கினார். அப்போ IBM நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் சைஸுக்கு பெரிய பெரிய கம்ப்யூட்டர் இருக்கும். அப்போ அவருடைய முதல் கனவு என்னென்னா, எதுக்கு இந்த கம்ப்யூட்டர் இவ்வளோ பெருசு இருக்குது, இது சின்னதாக இருந்தால் மிகவும் பயனாக இருக்குமே அப்படிங்கிற ஒரு சிந்தனையின் தாக்கம் தான் நீங்கள் நம்ம மடிக்கணினி அளவுக்கு வந்து நம்ம மடியிலேயே வச்சுட்ருக்கோம். டேப்லெட் PC எல்லாம் கைக்குள்ளேயே 1 கிலோவுக்கும் கம்மியாக இருக்கிற கணினி எல்லாம் வந்து கையடக்க கணினிலாம் வந்தாச்சு. இப்போ
வந்துருச்சு. இப்போ மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தை பார்த்தீங்கன்னா இப்போ மென்பொருள் மட்டும் இல்லாமல் வன்பொருளும் அது ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேர் மட்டும் இல்லாமல் ஹார்ட்வேரும் அதில் இருக்குது. அப்போ ஹார்ட்வேருக்கான மைக்ரோசாஃப்ட் மொபைல் வரைக்கும் வந்துட்டாங்க. ஆமாம், இப்போ நோக்கியா நிறுவனத்தை மைக்ரோசாஃப்ட் வாங்கியிருக்கிறதுனால அவர்கள் வந்து மொபைல்லையும் வந்துட்டாங்க. அப்போ ஹார்ட்வேருக்கான வேலை வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு இல்லையா? கண்டிப்பாக ஹார்ட்வேருக்கான வேலை வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அது இன்டெலோடயே சேர்ந்து நிறைய பணிகள் அவங்க செய்கிறாங்க. அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நுணுக்கமான மெஷின் லாங்குவேஜ், அசம்பிளி லாங்குவேஜ், அது போன்ற ஒரு அடிப்படை மொழிகளில் எழுத வேண்டிய ஒரு காரியம். அது இன்டெலோட இணைந்து அந்த பல மைக்ரோசாஃப்ட் இன்ஸ்டால் செஞ்ச ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கிற மெஷினில் பார்த்தீங்கன்னா இன்டெலும் மைக்ரோசாஃப்ட்டும் இணைந்து பணியாற்றியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க வந்து அதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் கொண்டு எல்லா வித தேவைகளும் பூர்த்தி பண்ணிட்டாங்க. இதுக்கு அடுத்து ஒரு டெக்னாலஜி லெவலில் பெரிய பெரிய மெகா கம்ப்யூட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேக் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிற விஷயங்களை சொல்லுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரண்ட் எண்டில் வந்து இப்போ இந்த .NET, விஷுவல் ஸ்டுடியோ அந்த மாதிரி பொருட்கள்லாம் கொண்டு வந்து அவங்க பண்ணிட்டாங்க. பேக் எண்டில் பார்த்தீங்கன்னா SQL சர்வர், அது ஆரக்கிள் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருந்து அதுக்கு இணையான SQL சர்வரை கொண்டு வந்து அதுவும் நிறைய நிறுவனங்கள் உபயோகப்படுத்துகிற மாதிரி கோடிக்கணக்கான நிறுவனங்கள் உலகம் முழுக்க உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையான சாஃப்ட்வேரும் அவங்க செய்கிறாங்க, எளிமையான சாஃப்ட்வேரும் செய்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம். மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் குறித்து பார்த்தோம். இப்போ மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் சார்ந்த வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது? மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் சார்ந்த வேலை வாய்ப்புகள்னால் இப்போ மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தோட இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் என்று சொல்லப்படுகிற மென்பொருள், இது உபயோகிக்காத நிறுவனங்களே இல்லைன்னு சொல்லலாம். எல்லா நிறுவனங்களும் உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். உலகம் முழுக்க இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த உலகம் முழுக்க இன்ஸ்டால் பண்ணுற ஒன்றுக்குமே அவங்களுக்கு வந்து ஒரு காசு போகுது. அவங்களுக்கு இந்த சாஃப்ட்வேரில் இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா ஒரு முறை உருவாக்குகிறோம், பல முறை விற்கிறோம். அதாவது அவங்க ரீயூசபிலிட்டி அப்படிம்பாங்க. மற்ற பொருளாக இப்போ நம்ம ஒரு வேலை செய்கிறாங்க, இப்போ ஒரு எழுத்தர் இருக்கார், அவர் தினைக்கும் எழுதுறாருன்னா அன்றைக்கி எழுத்து அன்னியோடு போயிடும். ஆனால் இவங்க செய்கிற சாஃப்ட்வேர் கோடிங் வந்து பல வருஷங்களுக்கு உபயோகப்படுத்தினால பல மில்லியன்ஸ் காப்பி சேல்ஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து நிறைய லாபம் கிடைக்குது. அதனால தான் மல்டிபிள் ஃபோல்டட். இதில் இன்னொரு விதமான பார்வையும் இருக்கு. இன்னைக்கு ஒரு வெர்ஷன் வாங்கினோம்னா நாளைக்கு வந்து அது அவுடேட் ஆயிருது. அதனால அவர்கள் அதை துரிதமாக அவர்களே வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக அந்த ஒரு தாக்கத்தையும் அவர் கொண்டு வந்திருக்காரு. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து அந்த ஒரு மாபெரும் வாய்ப்பு கிடைச்சிது. நான் கம்ப்யூட்டர் துறையில் பணி செஞ்சதுனால 1983 முதல் கிட்டத்தட்ட இன்று வரை அந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் பல இடங்களில் பயணித்து கொண்டு இருக்கிறேன். அப்போ 1990 பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டின் வளர்ச்சியை கண்கூட பார்த்துட்டு வரோம். ஃபஸ்ட்டு C-Promptல இருந்த சின்ன MS-DOS ஆப்ரேஷன் சிஸ்டம்லேருந்து போய் அப்புறம் விண்டோஸில் ஒரு புதுமைகளாக விண்டோஸ் 95, 98 அப்படின்னு ஒன்றா வெர்ஷன் கொண்டு வந்து இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் வரைக்கும் வந்துட்டாங்க அவங்க. ஸோ அந்த இதில் வந்து 2000 ப்ரொஃபஷனல் கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி பலவித வெர்ஷன்ஸ் வந்துட்டு இருந்தது, இப்பயும் வந்துட்டு இருக்கு தொடர்ந்து. அதில் என்னென்னா அவங்க என்ன புதுமை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வாங்க தூண்டும்படி ஒரு நியூ ஃபேஷன் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்த பிறகு அவங்களுக்கு வச்சுட்டு இருக்கிற பயனாளர்களே உபயோகிப்பாளர்களே என்ன நினைப்பாங்கன்னா நம்ம அடுத்த வெர்ஷனுக்கு போகணும் அப்படிங்கிற உந்துதலை வந்து பில்கேட்ஸ் தொடர்ந்து கொடுத்துட்ருக்காரு. அந்த உந்துதல் தான் எல்லாரையும் வந்து பணம் போனாலும் பரவாயில்ல அடுத்த வெர்ஷன் வாங்குவோம், அதே மாதிரி அந்த லேட்டஸ்ட் அப்டேட் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ ஒருத்தர் எடுத்துகிட்டு போனால் ஒரு லேப்டாப் எடுத்துகிட்டு போய் ஒரு கம்பெனி ஒரு பிஸ்னஸ் டிஸ்கஷன் போகிறாருன்னா அவர் ஓப்பன் பண்ணும்போது பழைய விண்டோஸ் 93 இல்லை வந்து 95 இருந்ததுன்னா அவருக்கு வந்து ஒரு மதிப்பு இருக்காது. லேட்டஸ்ட் வெர்ஷன் போட்டிருக்கும் போது லேட்டஸ்ட் வெர்ஷன் MS ஆஃபீஸ் போட்டிருக்கும் போது அதுக்கு உண்டான பார்வையே தனி, மதிப்பே தனி. இது போல ஒரு பிராண்டிங்ன்றதையும் தாண்டி பல்வேறு அப்ளிகேஷன்ஸ் அதில் ரன் ஆகுது. அந்த மாதிரியும் கொண்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு உணர்வுகளை கொண்டு வந்ததுனால அவங்க விற்பனையும் அதிகரிக்குது. அது மாதிரி டெக்னாலஜி லேட்டஸ்ட் விஷயங்களையும் பார்க்க முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் நுணுக்கமாக அதில் வந்தாச்சு. இப்போ எல்லாமே ஒருங்கிணைஞ்சு வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு டிவி, மொபைல், கம்ப்யூட்டர் மூணுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடைய விஷயங்களாகவும் ஒன்றுக்கொன்று ஒருங்கிணைந்த விஷயங்களாகவும் வந்துட்டு இருக்கு. இதுக்குண்டான டெக்னாலஜியும் அவங்க கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. இதுக்குண்டான ஆராய்ச்சியிலையும் அந்த கோடிங்கில் தான் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் தொடர்ந்து பணியாளர் இருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 1,20,000 ஊழியர்கள் பணி செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 75,000 பேர் அமெரிக்காவில் மட்டும் பணி செய்கிறாங்க. பல்வேறு உலக 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் அவங்களுடைய ஊழியர்கள் போய் பணி செஞ்சு அவங்களோட கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்லாம் விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி அது மெயின்டெனன்ஸ், சப்போர்ட் இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரி விஷயங்களாமல் எடுக்கிறாங்க. மைக்ரோசாஃப்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறுவன ஊழியர்கள் மட்டும் இல்லாமல் அவுட் சோர்ஸ்டு எம்ப்ளாயிஸ் அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து அந்த மாதிரி அவுட் சோர்சிங் பண்ணுற கம்பெனிஸை பார்த்து நம்மளுடைய டாப் 10 கம்பெனிஸ் எல்லாம் மைக்ரோசாஃப்ட் டைப்பில் இருக்காங்க. TCS, இன்ஃபோசிஸ், ஆக்சென்சர், காக்னிசன்ட், நீங்கள் எந்த பெரிய நிறுவனங்கள் எடுத்தாலும் மைக்ரோசாஃப்டோட ஒரு விதத்துலையோ மற்றொரு விதத்துலையோ அவங்க தொடர்பு கொண்டு அவங்களோட பிஸ்னஸ் டைப் பண்ணி இவங்க எம்ப்ளாயிஸும் அவங்க எம்ப்ளாயிஸோட இணைஞ்சு செய்கிற மாதிரி பல்வேறு பணிகள் இருக்குது. அதில் லட்சக்கணக்கான பேர் வந்து உலகம் முழுக்க பணியில் இருக்காங்க.
இப்போ மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் பல்வேறு நிறைய ஊழியர்கள் இருக்கிறாங்க, அதில் பணி புரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தை சார்ந்து பல்வேறு தொழில்களும் செய்ய முடியும். இப்போ ஹார்ட்வேருக்கான அவுட் சோர்சிங் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இப்போ அதுக்கான வாய்ப்புகள் ஒரு சிறு தொழில் முனைவராக வேலைகள் எடுக்க முடியுமா மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்திலேருந்து? கண்டிப்பாக. அதாவது மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் அந்த நிறுவனத்திலேயே எடுக்க முடியாது. மைக்ரோசாஃப்டோட அட்வான்டேஜ் என்னென்னா அது பல லேயர்ஸாக வருது. மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வந்து அடுத்த மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு அவங்களோட ப்ராடக்டே கொடுக்குறாங்க. இப்போ இந்திய நிறுவனங்கள் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் அந்த மாதிரி அதுக்கும் அடுத்த லேயர் இருக்குது. கிட்டத்தட்ட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2000 நிறுவனங்கள் இருக்குது. அவங்களுக்கு பல லெவலில் வருது. அவங்க சேல்ஸில் வருது, சர்வீஸில் வருது. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அந்த சாதாரண வேலை ஒரு ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு போனாலே அவங்க குறைஞ்சபட்சம் என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண தெரியுமா, ஒரு வேர்டு எக்ஸல் தெரியுமா, ஒரு இமெயில் அனுப்ப தெரியுமா, ஒரு இமெயில் ரிசீவ் பண்ண தெரியுமா. அப்போ கோடிக்கணக்கான மனிதர்கள் உலகம் முழுக்க ஒரு அலுவலகத்தில் வேலை செய்ய வேண்டும் என்றாலே அவங்க மைக்ரோசாஃப்ட்டுடைய அந்த ப்ராடக்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு நிலைமை இருக்குது. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு கம்ப்யூட்டர் லிட்ரேட்ஸ் அண்ட் இல்லிட்ரேட்னு பிரிச்சுடுறாங்க. ஸோ கம்ப்யூட்டர் இல்லிட்ரேட் இருந்தால் தான் இன்றைக்கி வந்து ஒரு ஆஃபீஸர் மாதத்தில் ஒர்க் பண்ண முடியாத நிலைமையாக வந்துருச்சு. அதனால் யாராக இருந்தாலும் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு எஸ்எல்சி படிக்கும்போது +2 படிக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் கற்றுக்குறாங்க. இத்தனைக்கும் இவங்களுக்கு எத்தனையோ காம்படிட்டர்ஸ் வந்துட்டாங்க. ஸ்டார் ஆஃபீஸ்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க, ஃப்ரீயாகவே கொண்டு வந்துட்டாங்க, ஓப்பன் சோர்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. என்ன கொண்டு வந்தாலும் அந்த மைக்ரோசாஃப்ட்டில் இருக்க யூசர் ஃப்ரெண்ட்லினஸ், அதுதான் ஆப்பிள் வந்து மைக்ரோசாஃப்ட் உண்டான அட்வான்டேஜ். மைக்ரோசாஃப்ட் ஜெயிச்சிட்டு இருக்கிற இடமே அங்கே தான். அந்த யூசர் ஃப்ரெண்ட்லினஸ் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் எல்லாத்துலேயுமே ஆப்பிள் மற்ற எந்த நிறுவனங்களை விடையும் ஈஸியாக இருக்கும். இப்போ லினக்ஸ் போன்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் இலவசமாகவே வருது, ஓப்பன் சோர்ஸில் இருக்குது. ஆனாலும் மைக்ரோசாஃப்ட்டுக்கு வந்து விலை கொடுத்தனாலும் மைக்ரோசாஃப்ட் தான் ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். அந்த ஈஸியாக எளிமையாக உபயோகப்படுத்த முடியும் அப்படிங்கிற நோக்கம் தான் அந்த யூசர் ஃப்ரெண்ட்லினஸ் அப்படிம்பாங்க. அதுதான் வந்து எல்லாருமே மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்டை வந்து உபயோகப்படுத்த தூண்டுகிறது. அதே மாதிரி தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம், இப்போ என்ன எம்எஸ் ஆஃபீஸுங்கிறது தான் நம்ம வந்து ஒரு ஆஃபீஸ் செட்டப்புக்கு எம்எஸ் ஆஃபீஸ், அதாவது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை தான் நம்ம வந்து குறிப்பாக பேர் சொல்லி தான் சொல்கிற நிலைமைக்கு அவர்கள் உருவாக்கிட்டாங்க. இப்போ மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வந்து அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் உலகத்தில், அதுவும் வேலை செய்கிறதுக்கு பணியாளர்களுக்கு ரொம்ப ஒரு வசதியான நிறுவனம்ன்றத பல்வேறு ஆய்வுகள் சொல்லுது. அந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் வேலை செய்கிறத பற்றி அந்த அனுபவங்கள் குறித்து சொல்லுங்கள். இப்போ அந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் வந்து பல இந்தியர்கள் வேலை செய்கிறாங்க. அதுலேயும் மிகப்பெரிய பெருமை பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து மைக்ரோசாஃப்ட் சிஇஓ சத்யா நாடல்லா அப்படிங்கிறவர் அவர் ஒரு இந்தியர் தான். அவர் வந்து அதில் அப்பாயிண்ட் ஆகிருக்கார். அது நமக்கு மாபெரும் பெருமை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து இந்தியாவிலேருந்து மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துக்கும் அமெரிக்காவுக்கும் வேலைக்கு போகிறாங்க. அவங்க எல்லாமே மைக்ரோசாஃப்ட்டை நல்லா ஆழமாக கற்றுக்குறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ பைரசி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த சாஃப்ட்வேர் பைரசி வந்து மிகப்பெரிய பிரச்சனை நடந்துட்டு, எப்படி நம்ம சினிமாவில் வீடியோ பைரசி நடக்குதோ அதே மாதிரி சாஃப்ட்வேர் பைரசி நடக்குது. அந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் கொஞ்சம் அந்த பைரசி இந்தியாவில் தளர்த்தி விட்டுருக்காங்கன்னா இந்த காரணத்துக்கு தான். இங்கே நிறைய டெவலப்பர்ஸ் வந்து அவங்க ஒரு பிலோ பாவர்ட்டிலாம் இல்லாட்டா ஒரு மிடில் இன்கம் லெவலில் இருக்காங்க. அவங்க மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்டை ஒரிஜினலாக வாங்கி இன்ஸ்டால் பண்ணி கற்றுக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்கே வந்து நமக்கு உண்டான உண்மையான ஊழியர்கள் வளர்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் விட்டுருக்காங்க. ஏன்னா அவங்க டைட்டன் பண்ணணும்னு நினச்சா இந்திய அரசோட தொடர்பு கொண்டு அமெரிக்க அரசையும் தொடர்பு கொண்டு எல்லாத்தையும் ரொம்ப டைட்டன் பண்ண முடியும். அது ரெண்டு விதமான பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம் இல்லையா? ஒன்று வந்து மைக்ரோசாஃப்ட் அவர்கள் பொருட்களை பிரபலப்படுத்துறதாகவும் இருக்கலாம். கண்டிப்பாக. இன்னொரு விதத்தில் அது என்றைக்குனாலும் இவர்கள் என்னோட பொருட்களை கற்றுக்கிட்டனால அவர்கள் என்னிடம் தான் வந்தாகணுன்ற ஒரு கண்டிப்பாக. ஏன்னா சாஃப்ட்வேரில் அதுவே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பைரசி இஸ் அன் அட்வர்டைஸ்மெண்ட், பர்ச்சேஸ் இஸ் அ ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது பைரேட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இலவசமாக விளம்பரம் கிடைக்கும், பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஸோ அந்த ஒரு நோக்கமும் இருக்குது. இன்னொன்று இந்த மாதிரி நல்லா அந்த சிஸ்டத்தை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இப்போ என்ன எவ்வளோ டெக்னாலஜி வந்தாச்சு. இப்போ மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைடு ப்ரோக்ராமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட் கோர்சஸாக வந்துச்சு. அந்த கோர்சஸ் படிக்கிறவங்களுக்கு உலகம் முழுக்க மதிப்பு இருக்குது. எம்சிபி அப்படின்னு சொல்லி மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட் ப்ரோக்ராமர்ஸ்க்கு அவங்க நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்குது. இந்தியாவிலும் கிடைக்குது, அமெரிக்காலையும் கிடைக்குது. இப்போ எம்சிபி, எம்சிஎஸ்சி இப்படியான கோர்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஏன்னா இதுக்கான வேலை வாய்ப்புகள் அதிக அளவில் நிறைய இருக்குது. அதுக்குண்டான இன்ஸ்டியூஷன்ஸே இருக்குது. நம்ம இந்தியாவின் மிகச்சிறந்த NIT போன்ற நிறுவனங்கள்லாம் அவங்களோட டைப் பண்ணி அந்த கோர்ஸை வந்து இந்தியா முழுக்க ஆயிரக்கணக்கான ட்ரைனிங் சென்டர்ஸில் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ HCL டைப் பண்ணி அவங்க HCL டேலண்ட் ப்ரோ அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஏற்படுத்தி பண்ணிகிட்ருக்காங்க. HCL கேரியர் டெவலப்மெண்ட் சென்டர்னு ஏற்படுத்தி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி மிகப்பெரிய நிறுவனம் எல்லாமே மைக்ரோசாஃப்ட்டோட தொடர்பு கொண்டு பல்வேறு விதத்தில் மைக்ரோசாஃப்ட்னால அவங்களும் பெனிஃபிட் ஆகிறாங்க, அவங்களும் பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறாங்க. அது மாதிரி நிறைய பேருக்கு இந்த மாதிரி எஜுகேஷனும் சொல்லித்தராங்க. அந்த சர்டிஃபிகேஷன்லாம் டீட்டெயில்ஸ் வேணால் நீங்கள் வந்து அந்த நியரஸ்ட் இந்த ட்ரைனிங் சென்டர்ஸ்லாம் போனாலும் தெரியும். அதே மாதிரியும் நீங்கள் அவங்க இதில் நீங்கள் வெப்பில் ப்ரௌஸ் பண்ணாலே தெரியும் என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்குது. இப்போ .NETனு இருக்குது, விஷுவல் ஸ்டுடியோன்னு இருக்குது, ASP.NETனு இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபிகேஷன் சொன்னீங்க. இந்த சர்டிஃபிகேஷன்ஸ்க்குலாம் அடிப்படை படிப்பு வந்து எதுவும் பட்ட படிப்பு படிச்சிருக்கணும், அதாவது எனி கிராஜுவேட் போதும். இருந்தால் கூட அவங்க BE BTech MC, அதாவது BE கம்ப்யூட்டர் சயின்ஸ், BTech கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்படி இல்லைனா MCA, BCA, BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி படிச்சிருந்தாங்கன்னா அவங்க இன்னும் வசதியாக இருக்கும். ஏன்னா அது படிக்காட்டா கூட பண்ண முடியும். இதை மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு ஆராய்ச்சி மூலமாக நிரூபித்தாங்க.
அதிகம் கல்வி அறிவு இல்லாத ஒரு மாணவர்கள்கிட்ட ஒரு 3 நாள் மைக்ரோசாஃப்ட் கம்ப்யூட்டரை கொண்டு போய் கொடுத்துட்டு ஒரு 3 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா பல்வேறு விஷயங்களை அதிசயிக்கத்தக்க விதத்தில் அந்த பசங்க வந்து பண்ணி காமிச்சாங்க. அதே மாதிரி வயதானவர்கள்கிட்ட இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்யூட்டர் படிப்பே தெரியாத ஒரு 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள்ட்ட ஒரு வாரம் அந்த கம்ப்யூட்டரை கொடுத்துட்டு நீங்களே ஆராய்ச்சி பண்ணி எப்படி வேணால் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லியும் அவங்க ஈஸியாக கற்றுக்கிட்டு வந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நடந்திருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபிகேஷன் ஈஸியாக படிக்க முடியும். படித்தா அவங்களுக்கு கண்டிப்பாக வேலைவாய்ப்பும் கிடைக்கும். உலகம் முழுக்க வேலைவாய்ப்பு இருக்குது. அதனால் அதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து நிறைய சர்டிஃபிகேஷன் இருக்குது. 20-30 சர்டிஃபிகேஷன் இருக்கு. ஒன்னொன்னும் பல்வேறு விதமான ஒன்னொன்னுக்குமான பல்வேறு வேலை வாய்ப்புகள் இருக்குது. இப்போ முதல்ல கம்ப்யூட்டர்னு எடுத்துக்கிட்டாலே முதல்ல ஆங்கிலத்துல தான் எல்லாமே இருந்தது. இப்போ தொடர்ச்சியா பல்வேறு மொழிகள்ல அது எல்லாம் வருது. இப்போ மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தமிழ்லயுமே அவர்களுக்கான ஆபரேட்டிங் சிஸ்டம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்ல அவர்களுடைய மென்பொருள்கள் நிறைய மென்பொருள்கள் வருது. அப்போ தமிழ் தெரிந்தவர்களும் அதை பயன்படுத்துறதுக்கான வசதிகள் இருக்குது இல்லையா? தமிழ் தெரிந்தவர்களும் பயன்படுத்துறதுக்கான வசதி இருக்கு. அது மாதிரி தமிழர்களுக்கும் அந்த வேலைவாய்ப்பு கிடைக்கிற வசதி இருக்கு. ஏன்னா இந்த தமிழ் கேரக்டர்ஸ் தமிழுடைய அந்த பாண்டியத்தோட அந்த இலக்கணம் சுத்தமாக எழுதக்கூடிய ஆட்கள் மைக்ரோசாஃப்ட்லேயே வேலை செய்கிறாங்க. அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த இலக்கண பிழை இல்லாத விஷயங்கள்லாம் அதில் எடுத்து சொல்லி அதை வந்து அவங்க வந்து இப்போ நீங்கள் அதுலேயும் தமிழே காமிக்க வந்து ஸோ நீங்கள் கேன் செலக்ட் த லாங்குவேஜ், எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த மொழியை வந்து இப்போ யூனிகோட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. உலகத்தில் 100க்கும் மேற்பட்ட மொழிகளை வந்து அவங்க அதை ஒருங்கிணைச்சு அந்த மைக்ரோசாஃப்ட்டில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மைக்ரோசாஃப்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தமிழ்லேயே நீங்கள் ஆப்ரேட் பண்ண முடியும். அந்த அளவு டெக்னாலஜி கொண்டு வந்தாச்சு அவங்க. இப்போ அந்த தமிழில் ஆப்ரேட் பண்ணலாம். இப்போ அதை இன்னும் தொடர்ச்சியாக வளர்ச்சி அடைகிறதுக்கு இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாம் கூட தமிழில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இன்னும் அந்த அளவு நம்ம வளர்ச்சி. மிகப்பெரிய பெருமை என்னன்னா, ஆங்கிலத்துக்கு அடுத்தபடியாக அதிக சாஃப்ட்வேர் இருக்கிற மொழி வந்து உலகத்திலே தமிழ் தான். இது தமிழர்களுக்கு மிகப்பெரிய பெருமை. அந்த காலத்துலேயே அஞ்சல் அப்படின்னு சொல்லி ஒரு முரசு அஞ்சல் இது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்பட்டது. அது எப்போ ஏற்பட்டதுன்னா, ஆங்கிலத்துக்கு அடுத்து முதல்ல ஏற்பட்ட ஒரு பிரபலமான லாங்குவேஜ் தமிழ் தான் அப்படிங்கிற அளவுக்கு தமிழர்கள் வந்து மிகவும் ஆர்வமுள்ளவர்கள் இருக்காங்க. நிறைய தமிழர்கள் அந்த சாஃப்ட்வேரில் கால் பதித்து மிகப்பெரிய சாதனைகள்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு உதாரணம் இப்போ கூகுள் மைக்ரோசாஃப்ட் CEO 2 பேருமே இந்தியா பேர் தான். அதில் வந்து சுந்தர் பிச்சை தமிழரும் கூட. ஸோ அவங்க எல்லாரும் தொடர்ந்து செய்யும் சாதனைகள், தொடர்ந்து செய்யும் வளர்ச்சிகள் நம்ம இந்தியாவுக்கும் பயன்படுது, தமிழ்நாட்டுக்கும் பயன்படுது, தமிழ் மொழிக்கும் பயன்படுது. சரி, இப்போ மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் பல்வேறு வேலைவாய்ப்புகள், அங்கே அந்த நிறுவனத்தில் இருக்கிற வேலைவாய்ப்புகள் குறித்து பார்த்தோம். இப்போ மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்திற்கு கம்பீட்டிங்காக நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவிலேருந்து ஏதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெவலப் பண்ணுறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கா? இது அது கம்பீட் பண்ணலாம். பட் அதில் என்ன ஒரு அதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாவது வச்சிருக்கிறதுக்கு ஆரம்ப புள்ளி வந்து, அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யாரும் பண்ணல. HCL சிவநாடார் வந்து ஆரம்ப காலத்தில் சில விஷயங்கள்லாம் செஞ்சார். அப்புறம் நிறைய நேரங்களில் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, இந்த பெரிய மெகா ஜாயின்ட்ஸ் நிறுவனத்தோட தொடர்பு கொள்ளும்போது அவங்கள போட்டியாளராக நினைக்காம கொலாபரேட்டராக நினைக்கும் போது, அங்கே ஒரு பங்காளர்களாக நினைக்கும் போது இன்னும் வளர்ச்சி நிறைய இருக்குது அப்படிங்கிறது எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் இப்போ என்னென்னா, இன்ஸ்டெட் ஆஃப் காம்படிட்டர் எவ்ரிபடி பிகம்ஸ் கொலாபரேட்டர் வித் மைக்ரோசாஃப்ட். அந்த கான்செப்ட்ல எல்லாருமே ஒருங்கிணைச்சு செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. மைக்ரோசாஃப்டோட ஒருங்கிணைந்து செய்யறாங்க. இல்ல போட்டியாளராகவே இருந்தா மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் அவர்களை சேர்த்து வாங்கிடுறதுக்கான வாய்ப்புகள். மைக்ரோசாஃப்ட் அந்த மாதிரி பல விஷயங்களை செஞ்சிருக்கு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படிங்கிற லோட்டஸ் 123 அப்படிங்கிற நிறுவனம் லோட்டஸ் கார்பரேஷன் உருவாக்கின சாஃப்ட்வேர் தான். அந்த சாஃப்ட்வேரை மைக்ரோசாஃப்ட் கையகப்படுத்தி அது MS எக்ஸல்னு கொண்டு வச்சு. அதே மாதிரி DBS அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தது. அந்த DBSங்கிறது பார்த்தீங்கன்னா ஆஸ்டன் டேட் அப்படிங்கிற நிறுவனம் உருவாக்கிச்சு. அதை வந்து 1980-90களில் மைக்ரோசாஃப்ட் வாங்கி அதை ஃபாக்ஸ் ப்ரோ அப்படின்னு பண்ணி MS அக்சஸ் கொண்டு வந்து அதோட டெவலப்மெண்ட் தான் SQL சர்வர் வந்தது. அதே மாதிரி உங்களுக்கு விஷுவல் பேசிக் ஆரம்பத்தில் செஞ்சாங்க. அந்த பேசிக்கர் பிகினர்ஸ் ஆல் பர்பஸ் சிம்பாலிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கோட்னு ஆரம்பிச்சது 1980களில் ஆரம்பிச்சு. அது விஷுவல் பேசிக்காக மாறி அது விஷுவல் ஸ்டுடியோவாக மாறி இன்றைக்கி .NET டெவலப்மெண்ட் ஆகி அதில் வந்து இப்போ லாங்குவேஜ் அப்படி தான். லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஜாவா வந்தது. ஜாவா வந்து ஒரு பெரிய போட்டியை கிளப்பினோன்னு அதுக்கு இணையான லாங்குவேஜ் C# அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் கிரியேட் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் மைக்ரோசாஃப்ட் வந்து உலகத்தோட அந்த போட்டியை எதிர்நோக்கி ரொம்ப சாமர்த்தியமா எதிர்நோக்குறாங்க. கூகுளுக்கு வந்து அவங்க ஒரு சர்ச் இன்ஜின் கிரியேட் பண்ணி இவங்க பிங் அப்படின்னு இன்னொரு சர்ச் இன்ஜின் கிரியேட் பண்ணாங்க. அந்த மாதிரி எல்லா துறைகளிலுமே அவங்க வந்து ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சு அந்த அளவு நிலைநாட்டியும் இருக்காங்க. நாங்கள் தான் உலகத்திலே நம்பர் 1ன்றதுனால நாம் வந்து ஓய்வு பெறல. அவர்கள் இன்னும் போட்டியை வந்து சமாளிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது குறிப்பாக அந்த மின்னஞ்சல் பயன்படுத்தாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. மின்னஞ்சலை உருவாக்கியது ஒரு தமிழர் தான், சிவா ஐயாதுரை என்ற தமிழர் தான். அந்த மின்னஞ்சலையும் பயன்படுத்தி மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் அதையும் அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அது உருவாக்கின பேர் சபீர் பாட்டியா அப்படின்னு ஹாட்மெயில் உருவாக்கினார். அந்த ஹாட்மெயிலே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து 100 கோடி ரூபா கொடுத்து வாங்கினாங்க. அப்போ 100 கோடி ரூபாய் அப்படிங்கிற தொகை 1990களில் மிகப்பெரிய தொகையாக பேசப்பட்டது. அப்போ வந்து அவ்வளோ பெரிய நிறுவனத்தை அவ்வளோ பெரிய விலை கொடுத்து வாங்கின போது இப்போ பில்கேட்ஸை கேட்டாங்க, எதுக்கு 100 கோடி கொடுத்து வாங்கினீங்க அப்படின்னு. அப்போ பில்கேட்ஸ் சொன்னார், சபீர் பாட்டியா கேட்டது 100 கோடி தான், மேலே கேட்டிருந்தாலும் கொடுத்துருப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து ஒரு
கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க ஒரு அந்த டெக்னாலஜியில். தொலைநோக்கு பார்வை. இன்னைக்கும் ஒரு முடிசூரா மன்னனா அவங்க விளங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு தனி இடம். மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிறது ஒரு மேஜர் ஷேர் இன்னி வரைக்கும் இருக்குது. என்ன தான் லைனக்ஸ் வருது, ஜாவா வருது, அந்த மாதிரி கம்ப்யூட்டிங் டெக்னாலஜி எல்லாம் வந்துகிட்டு இருந்தாலும் மைக்ரோசாஃப்டோட யூசர் ஃப்ரெண்ட்லினஸ் இன்றைக்கும் .NET அப்படிங்கிறது ஜாவாவுக்கு சமமான ஒரு துறையாக வளர்ந்துக்கிட்டு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குது. அது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னா சிறு நிறுவனம் முதல் பெரிய நிறுவனம் வரை எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பும் நிறைய கிடைக்குது. வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் ஒரு முன்னணி நிறுவனமாக இருந்தாலும் இன்னும் பல்வேறு புதுமைகளை புகுத்திட்டு இருக்குதுன்னு சொல்கிறீங்க. பல்வேறு தகவல்களை காவேரி நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். இத்தோடு காவேரி நியூஸ் தொலைக்காட்சியின் இங்கு வேலை கிடைக்கும் பகுதி நிறைவு பெறுகின்றது. பல்வேறு தகவல்கள், மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் குறித்த தகவல்கள், அங்கு உள்ள வேலை வாய்ப்புகள் குறித்து நாம் பகிர்ந்து கொண்டோம். நிச்சயம் உங்களுக்கு இது பயனுள்ள தகவல்களாக இருக்கும் என்று நம்புகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியோடு.